ரயில்வே ட்ராக்ல ஒரு யானை ஏறி நடந்து வந்தா, ஏதாவது சேதாரம் ஏற்படுமா? எதுவுமே ஆகாது. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அவ்வளவு எடை கொண்ட அந்த ட்ரெயினு அந்த ட்ராக்ல தான் வருது. அந்த ட்ரெயின் வரும்போதே இந்த ட்ராக்குக்கு எதுவும் ஆகல. அந்த ட்ரெயின விட இந்த யானையினுடைய எடை பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். இந்த ட்ரெயின் ட்ராக்குக்கு எதுவுமே ஆகாது. இந்த ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா, ஸ்டீலால ஆனது. ஏன்னா, இந்த ஸ்டீல் பார்த்தீங்கன்னா, ஈஸியா துருப்பிடிக்காது. நீங்க இதுல பார்க்கலாம். அந்த மிடில்ல நல்ல ஸ்டீல் மாதிரி இருக்கு பாருங்க. மத்தபடி அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சைடு வந்துட்டு அதில ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். மத்தபடி இந்த ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா, ஸ்டீலால ஆனது தான். அதாவது ஹை கார்பன் அதிகம் கொண்ட இந்த ரயில்வே ட்ராக்க யாராலயும் இத வந்துட்டு திருடிட்டு போக முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது இந்த ரயில்வே ட்ராக்கு. ஈஸியா கட் பண்ண முடியாது. இந்த கட்டிங் மிஷின வச்சுமே ஈஸியா அத கட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மிகவும் வலிமையானது இந்த ரயில்வே ட்ராக்கு. அந்த ட்ரெயினுடைய வீல் போகக்கூடிய இடம் மட்டும் அதில வந்து அந்த ஸ்டீல் கலர்ல தெரியும். மத்தபடி அந்த இடத்துலலாம் இந்த ஆக்சைட்ஸ், அயர்ன் ஆக்சைட்ஸ் வந்துட்டு அதில ஃபார்ம் ஆகியிருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, அயர்ன், மெக்னீசியம், சிலிக்கா, கார்பன் ஸோ இந்த எலிமெண்டால ஆனது தான் இந்த ரயில்வே ட்ராக். இந்த ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா, ஈஸியா அந்த தேய்மானம்ங்கிறது ஈஸியா ஆகாது. அதேபோல அந்த துரு பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப இது வந்துட்டு ஒரு அலாய். அலாய்ங்கிறது 2, 3 அந்த எலிமெண்ட்ட மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடியது. அதுதான் நம்ம வந்து அலாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா, ஒரு டி ஷேப்ல இருக்கும். அப்ப இந்த டி ஷேப்ல உள்ளது எல்லாமே நல்ல ஒரு வெயிட்ட தாங்கக்கூடியது. அதிகமான பாரத்தை வந்துட்டு ஈஸியா தாங்கும். அதனால தான் இந்த ரயில்வே ட்ராக்கு இந்த மாரி ஒரு டி ஷேப்ல அமைச்சிருப்பாங்க. இந்த ஸ்டீல உருவாக்குறதுக்கு அதிகமான வெப்பம் தேவை. அதிகமான வெப்பத்தில தான் உருக்கி இத செய்றாங்க.